டொமேட்டோஸ் நல்லா பாயில் ஆகிடுச்சு. வெல்கம் டு சோஃபி கிச்சன். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது இது என்னன்ட்டு, ஆனால் ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்கும். இதான் வந்து ஆயனி பழம்னு சொல்லுவாங்க. இது வந்து நாகர்கோவில் சைடில் தான் இது நிறைய கிடைக்கும். வேறு எங்கேயுமே நம்ம அதிகமாக பார்க்கவே முடியாது. ஸோ இதோட டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இனிப்பும் புளிப்பும் கலந்த மாதிரி இருக்கும். ஆனால் டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். பிடிச்சவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ கண்டிப்பாக யாருக்காவது கிடைச்சிச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இது எங்களுக்கு கிடைச்சிச்சு. இது சீக்கிரத்தில் கிடைக்கவே கிடைக்காது இந்த பழம். இது அவ்வளோ நிறைய மருத்துவ குணமும் இருக்குன்னு சொல்லுவாங்க இந்த பழத்துக்கு. ஸோ இது கிடைச்சவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது பேர் வந்து ஆயனி பழம். இது வந்து சின்ன ஜாக்ஃப்ரூட் மாதிரி தான் இருக்கும். இதுக்குள்ளே வந்து நம்ம பலாப்பழத்துக்கு எப்படி இருக்கும் அதே மாதிரி தான் சொலை இருக்கும். ஆனால் சின்ன சின்னதாக இருக்கும். இதோட சீட்ஸ் வரைக்குமே நம்ம சாப்பிட்லாம். ஸோ எல்லாமே வந்து அவ்வளோ ஹெல்த்தின்னு கூட சொல்லுவாங்க. ஸோ இதோட சீட்ஸை வந்து நம்ம ஃப்ரை பண்ணி சாப்பிட்ற மாதிரி இருக்கும். சின்ன சின்ன சொலையாக தான் இருக்கும். இது நம்ம ஒரு பிச்சு காமிக்கிற பாருங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த பழம். ஸோ மறக்காமல் யாருக்காவது கிடச்சிச்சுன்னா நீங்கள் சாப்பிடுங்க. தேங்க்யூ.